பரிசுத்தமான நாம மையப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தினுடைய மகத்துவ நாமத்தினாலே தெய்வனுடைய பிள்ளைகள் அவரையும் வாழ்த்தினேன். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு கரண்ட் வரல, ஆனாலும் சபையர் இன்னைக்கு தான் ஆராதிக்கிறது, இன்னைக்கு தான் கேட்க முடிஞ்சது. அல்லேலூயா. மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆராதித்தது. ஆமென். சத்தத்தை உயர்த்தி கனப்படுத்தி பாடுகிற சத்தத்தை கேட்க முதல்ல மியூசிக் போட்டு மைக் சத்தத்துல உங்க சத்தமே கேட்கல, ஆனா இன்னைக்கு தெளிவா கேட்க முடியுது. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். இன்னைக்கு கர்த்தர் அருமையான பிள்ளைகளே, கர்த்தரை ஆவியில நிறைந்து ஆராதிக்கிற ஒரு பெரிய கிருபை தேவன் தந்ததற்காக தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, உலகெங்கிலும் பல விதமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியல, பயங்கரமான ஆபத்து உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சோதரி வெனிசுலாவில பூமி அதிர்ச்சி நடந்து இன்னும் அதை உடைச்சு உள்ள இருந்து இறந்து போன மனிதர் நிறைய பேர் உயிரோடு கூட இருப்பாங்க, எல்லாம் மீட்க முடியல. அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள். 1 லட்சத்திற்கு மேல ஜனங்களை மரித்து போனார்கள். இது போதா குறை என்று ஸ்தோத்திரம். ஜெர்மன் தேசத்தில், பிரான்ஸ் தேசத்தில், இத்தாலி நாட்டில், இன்னும் சில தேசங்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உஷ்ண வெப்பம் சூடு தாங்க முடியல. ஆமென். ஓடுகிற பெரிய பெரிய லாரி, பஸ்ஸு, காரு, இந்த சக்கரம் எல்லாம் தானா உருகி ஓடுது. டயர்லாம் உருகுது, தானா உருகி போகுது. அவ்வளவு சூடு. ஆயிரக்கணக்கில் மக்கள் செத்து போனார்கள். நம்ம ஊருக்கு இன்னும் வரல இல்ல. ஆமென். சோ நேத்து சம்பந்தி எங்களோடு கூட பேசினார். ஐயா, எங்க ஊர்ல எப்பவுமே தேங்காய் எண்ணெய் ரொம்ப கெட்டியா இருக்கும், ஆனா எப்ப பார்த்தேன்னா எல்லாம் தண்ணி மாதிரி இருக்குது என்று சொல்லுகிறார். சூடு அங்கேயும் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம ஊர்லயும் சூடு இருக்கிறது, நமக்கு தெரியல. சூட்டுல இருந்து நம்ம பழகிட்டோம். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3 ரோடு 4 ரோடுகளிலே, டவுன்ல முக்கியமான இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஸ்தோத்திரமுடைய சிக்னல்ஸ், அதாவது சிவப்பு விளக்கு, பச்சை விளக்கு, ஆரஞ்சு விளக்கு, 3 விளக்கு எரியும் பார்த்தீங்களா? அதெல்லாம் அப்படியே உருகுகிறது, எல்லாம் உருகி ஓடுகிறது. தார் ரோடெல்லாம் கொப்பளித்து அப்படியே பொங்கி பொங்கி கொண்டு ஓடுகிறது தார் எல்லாமே. இந்த சூடு தாங்க முடியாது. நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அருமையானவர்கள், நம்ம ஊருக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே வந்துகிட்டே இருக்கிறது. அது கடல் தண்ணீர்லாம் கொதிக்கிறது. ஸ்தோத்திரம். அருமையானவர்கள், இவ்வளவு பெரிய ஆபத்து நடக்கிற உலகத்துல ஏனோ தானோன்னு மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கோம், இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபத்திரவு காலத்துல இதை விட பயங்கரமான உஷ்ணம் வர போகிறது. அல்லேலூயா. பிரான்ஸ் நாட்டுல ஸ்தோத்திரம், தண்டவாளம் எல்லாம் உருகுதுன்னு சொல்றாங்க. தண்டவாளம், இரும்பு தண்டவாளம், ரயில் ஓடுகிற தண்டவாளம் அதே உருகுகிறதா. எப்படி இருக்குன்னு பாருங்க. அருமையானவர்கள், இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அந்தந்த நாட்டில் நடந்த அக்கிரமங்கள், அந்தந்த நாட்டில் நடந்த அநியாயங்கள். ஆம்பளைக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் கல்யாணம். எங்க நடக்கிற இந்த அக்கிரமம், எங்க நடக்கிற இந்த அநியாயங்கள்? இன்னும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னும் ஒரு படி மேல போய் கர்த்தர் ஸ்தோத்திரம், மிருகத்தோடு கூட உறவு வச்சுக்கலாம் என்று சொல்கிற சட்டங்களை போட்டிருக்கிற தேசம். அந்த தேசத்தில் தான் இப்பொழுது சூடு வெப்பமானது அதிகரித்து தண்டவாளம் உருகுகிறது. அல்லேலூயா. வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் உருகி ஓடுகிறது, டயர் எல்லாம் உருகுகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆபத்து நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வருகைக்கான அடையாளங்கள் உலகெங்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். நான் சொல்லுகிற இந்த நாட்டில் எல்லாம் எப்பவுமே ஐஸா இருக்கும். அல்லேலூயா. ஜர்க்கின் இல்லாம ஸ்தோத்திரம், உள்ளன் ஸ்வெட்டர் போடாம வெளியே வர முடியாது. அதனால அந்த தேசத்துல வெயில் சூடு வந்திருக்கிறதா பாருங்க, எவ்வளவு பெரிய சூடு வந்திருக்கிறது. ஆகவே தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்கணும். பல முறை இந்த இடத்துல இருந்து பிரசங்கிக்கிறோம், அநேக முறை பிரசங்கிச்சிருக்கிறேன். பாவத்தை விட்டு வெளியே வரணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்காதீங்க. அல்லேலூயா. நம்ம ஊர்ல விதமா நடந்தா என்ன செய்ய முடியும்? பைக் சக்கரம் எல்லாம் உருகி ஓடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் போட்டு பைக் வாங்கி ஆசையா வச்சிருக்கிற சக்கரம் எல்லாம் அப்படியே தண்ணி மாதிரி உருகி போனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட சூடானது உலகத்திலே தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். எல்னினோ என்கிற பெரிய ஆபத்து நெருங்கி இருக்கிறது. இந்தியாவுக்கு சீக்கிரம் இந்த ஆபத்து வரப்போகிறது. தேவ பிள்ளை, எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பொழுது தேவன் உங்களுக்கு நிழலாயிருப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். தேவன் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். அக்கிரமங்கள் பெருகி போயிருக்கிறது. போன வாரத்தில் நம்முடைய சென்னையில ஒரு பெரிய மீட்டிங் நடந்த. பிரைட் அப்படின்னு பேர், பெருமை. அந்த கூட்டத்துக்கு பேர் என்னது? பெருமை. இந்தியாவில் நிறைய பேர் வந்தாலும், வெளிநாட்டில் கூட நிறைய பேர் வந்து பங்கெடுத்தார்கள். என்ன தெரியுமா? ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் கல்யாணம். இப்படி பண்ணிக்கொண்ட மனிதர்கள் தான் ஒரு பெரிய அளவில் மீட்டிங் போட்டார்கள், பெரிய பேரணி நடத்தினார்கள்.
அவங்க பேசுற வார்த்தையெல்லாம் கேட்டா, போட்ட ட்ரெஸ்ஸை பார்த்தா அவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. ஸ்தோத்திரம். சென்னையில நடந்திருக்குது கர்த்தருடைய பிள்ளையே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பயங்கரமான அக்கிரமம் நாட்டுல பெருகி கொண்டு போகிறது. தேசத்துல அசுத்தங்கள் அருவருப்புகள் பெருகி கொண்டு போகிற காலத்துல கர்த்தருக்கு பயப்படலைன்னா, அல்லேலூயா, பாஸ்டர் எச்சரிக்கலன்னு சொல்ல முடியாது. இப்பவே எச்சரிக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினால. கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிசுத்தமா இருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க. பரிசுத்தமா இருந்தா தேவனை கீழ்ப்படுத்த ரட்சிக்கப்படுவீங்க. உலகத்துல அடுத்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் தெருவில் இருக்கலாம், ஜாலியா இருக்கிறான், அவன் போட்ட ட்ரெஸ்ஸை பாரு நல்லா போடணும், அப்படி தெரியணும் இப்படி தெரியணும் ஆசைப்பட்டீங்க, அழிஞ்சு போயிருவீங்க தேவ பிள்ளையே. கர்த்தருடைய வரியில கைவிடப்பட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒன்றில்லாமல் போவீர்கள். தேவகம் உலகத்தின் மேல திரும்பி இருக்கிறது. தேவகம் உலகத்துல திரும்பி இருக்கிறது. தெய்வ பயத்தோடு வாழணும். தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு நடக்காத பொழுது, அல்லேலூயா, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. ஆகவேதான் கர்த்தர் இன்றைக்கு அவருடைய ஆலயமாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலயமா இருக்கிற தெரிந்து கொண்டபடினால இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தர் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். நேற்று கடந்த வாரத்தில் இரும்பை குறித்து வாசித்தோம். தொடர்ந்து வேத பகுதி வாசிப்போமா? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 2. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நான் என்னாலே என்ற மட்டும், ஆமென், நான் என்னாலே என்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று, என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், அந்த மரத்திலே பதிக்கும்படியான ஒளி வீசுகிற வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஆமென் விலையேற பெற்ற கற்களையும், பலவர்ண கற்களையும், பல நிறமுள்ளதான கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலங்களையும், வெண்கற்பாலங்கள் என்ற ஒரு பெரிய காரியம். சரி, வெண்கற்பாலங்களையும், கோமேதக முதலிய விலையேறப்பட்ட ரத்தின கற்களையும் ஏராளமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு நான் சேர்த்து வைத்தேன். தாவீது சொல்லுகிறார். நாம் அப்படி எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வரவேண்டிய அவ்வளவு நல்ல காரியங்களை குறித்து தான் நாம் இந்த வேதத்திலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த அல்லேலூயா 6 பிரசங்கங்கள் மூலமாக நம்மோட தெளிவான காரியங்களை பேசி வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு மண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, மின்சார லட்டாலும் கவலைப்படலை. ஆமென். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துகிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வார இரும்பை குறித்து வாசல் தொடர்ந்து இரும்பு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரும்பு தேவனுடைய ஆலயத்தில் பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஒரு கதவு இருந்தா அடைச்சு போட்டா, அல்லேலூயா, அது உள்ள வரவா வெளியே இருக்க உள்ள ஆட்கள் வெளியே போக முடியாது. ஆகவே அந்த கதவு திறக்கணும், பிறகு சாத்தணும். அதற்கு தேவையான எனது கீழ்கள் என்று சொல்லி எதில் தயாரிக்கப்படும்? இரும்பில தயாரிக்கப்படும். நீங்க எதுலதான் தங்க சோத்திரம் கதவுல தயாரிக்கப்பட்டிருந்தாலும் கதவு திறக்க சாத்துவதற்காக மூடுவதற்காக அதற்கு அசைகிற ஒரு கீழ் வேண்டும். அந்த கீழ் தான் இரும்பில செய்யப்பட்ட கீழ்கள். இன்னைக்கு அந்த இரும்பு தேவனுடைய பிள்ளையா இருக்கு, நாம இருக்கிற அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு பாதுகாப்பு, வருகிற ஜனங்களை வரவேற்கிறது எல்லாமே இந்த கதவு தான். அந்த கதவுக்கு பிரயோஜனமாய் நிற்பதற்கு காரணமாய் இருக்கிறது எனது கீழ்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவ பாதுகாப்புக்காக ஆண்டவருக்காய் நிற்கிற பிள்ளைகளாய், அநேகரை கர்த்தர் வழிநடத்துகிற பிள்ளைகளாய் இரும்பாக இன்னைக்கு நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்தில் மூணு கூட அநேக காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். இந்த இரும்பில தானா துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? இரும்புக்குள்ள என்ன வரும்? துரு வரும். துரு என்னதான் பாவம். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 17 காரியங்கள். பாவங்கள் நமக்குள்ள இருந்து உருவாகி வெளியே வரும். அருவருப்புகள் உள்ள இருந்து உருவாகி நமக்குள்ளே வெளியே வரும். இந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதான பொழுது கர்த்தருடைய பிள்ளையே, நாம் தேவனுக்கு ஏற்றவர்கள் அல்ல, தேவனுக்கு பிரியமானவர்களாக இல்லாதபடி மாறிவிடுகிறோம். ஆகவேதான் நாம் தேவனுக்குரியவர்களாக இருப்பதற்காக ஆமென் அந்த இரும்பு அடிக்கடி சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. அதுமே எண்ணெய் பூசப்படணும். அந்த இரும்பின் மேல எண்ணெய் பூசப்படும் பொழுது இரும்பு துருப்பிடிக்காம இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எண்ணெய் என்கிற பரிசுத்த அபிஷேகம் நமக்குள்ள வேணும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள பரிசுத்த அபிஷேகம் இருக்கும் பொழுது நமக்குள்ள துரு வராது, பாவம் வராது. பாவம் என்ற துரு வராது, அப்படி பரிசுத்தமாக இருப்போம். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் அதிகமான அறிவாளிகள், நாங்கள் நிறைய காரியத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். மனுஷன் தான் பெரியவன், அறிவு தான் பெருசு, ஞானம் தான் பெருசு, நாங்கள் புது புது பொருளை கண்டுபிடிச்சோம் என்று இன்னைக்கு இந்த தேசமெல்லாம் கொக்கரிச்சுது. ஆனால் இன்னைக்கு அல்லேலூயா
அல்லேலூயா. சூடு தாங்க முடியாம நிறைய ஜனங்க செத்து விழும் பொழுது அல்லேலூயா, தேவனாய் இயேசு கிறிஸ்து யார் என்று மனிதன் அறிகிறான். கர்த்தர் எப்படிப்பட்ட உணர்கிறான். இன்னைக்கு அதுபோல வகையில பணம் இருந்தால் அல்லது வசதி வாய்ப்பு இருக்குமானால் எந்த கவலையும் இல்லை. எனக்கு பணம் இருக்கு, என்னத்த பணம் இருந்து என்ன செய்ய முடியும்? தேவகோபம் மட்டும் வந்துட்டா ஒருவனை நிற்க முடியாது. கர்த்தருக்குள்ளே ஒருவனை நிற்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து நடக்கிறதே ஞானம், தேவனுக்கு பயந்து நடக்கிறதே அறிவு. ஸ்தோத்திரம். ஆகவேதான் அன்பான தேவனுடைய பிள்ளையில உலகத்தில் அதை கண்டுபிடிச்ச இதை கண்டுபிடிச்ச என்னத்தையோ பேசிட்டு இருந்தாலும் சூட்டுக்கு முன்னால் நிற்க முடியுமா? ஏஐ அப்படிங்கிற சாட் ஜிபிடி ரொம்ப பெருசாக பேசினாங்க. நிற்க முடியுமா? கர்த்தருக்கு முன்னால, சூட்டுக்கு முன்னால ஒன்றும் நிற்க முடியாது. இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. ஆகவேதான் இரும்பாகிய நமக்குள்ள துரு வராதபடி, பாவம் வராதபடி, ஸ்தோத்திரம், மார்க் 7 சொல்லப்பட்ட அசுத்தம் வராதபடி நாம் அடிக்கடி பரிசுத்தாவினால் சுத்திகரிக்கப்படணும். பரிசுத்தாவினால் நிறைந்தப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. உள்ளே வெளியே தேவாவினுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். அப்படி இல்லாட்டா என்ன நடக்க போகிறது? கடந்த வாரத்தில் படிச்ச வசனம் படிப்போமா? சங்கீதம் 107 107 சங்கீதம் 10 வசனமா 11 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 107 வசனம் 10 11. ஸ்தோத்திரம். வேகமாக வாசிக்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அந்தகாரத்தில் இருந்தாங்க, அப்புறம் மரண இருள் இருந்தாங்க. ஏன் போனாங்க? இன்னைக்கு வந்துச்சு மாட்டுச்சு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். பயங்கர ஆபத்து. ரஷ்யா சொல்லுச்சு, நான் தான் பெரிய ஆளு, உலகத்திலே பெரிய சர்வாதிகாரம் நான் தான் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உக்ரைன் ஒரு சின்ன நாடு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறது. இன்னைக்கு புட்டின் பயந்து கொண்டு இருக்கிறான். ரஷ்யா மாஸ்கோ பற்றி எரிகிறது. அவன் விண்வெளி ஆராய்ச்சி நிலையமெல்லாம் தீ பற்றி எரிகிறது. அல்லேலூயா. அடங்கி ஒடுங்கி கிடக்கிறான் இன்னைக்கு புட்டின். அல்லேலூயா. ஆனவன் பேசினவன் அடங்கி கிடக்கிறான். தேவனுடைய பிள்ளை எல்லா வித அகங்காரத்தையும் தேவன் இன்னைக்கு அடக்கி வைத்திருக்கிறார். அன்பான கர்த்தரி பிள்ளைகளை இந்திய தேசத்துல கர்த்தர் கையை நீட்டல. நாம் தேவனுக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா. ஆபத்து வந்த பிறகு ஐயா ஆண்டவரே ஆண்டவரேன்னு கர்த்தனா பிரயோஜனம் இல்லை. அது முன்னதாகவே நாம் கர்த்தருக்குள்ளே வாழணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி சிறகுக்குள்ளே மறைந்து வாழுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற பெயரை வச்சுட்டு, கிறிஸ்தவன்னு பெயரை வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவுடைய வெளியே வாழ்கிற மனித காரியம் தான் இருக்கிறது. அடுத்த புருஷன், அடுத்த ஒரு ஆண் எப்படி நடக்கிறது, அது போலதான் சகோதரமாக நீங்க நடக்கிறோம். அடுத்த பெண் இயேசு ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண் எப்படி இருக்கிறாளோ, எப்படி நடக்கிறாளோ, புருஷன் எப்படி நடக்கிறாளோ, பிள்ளைங்க எப்படி நடக்கிறாளோ, அது போலதான் நீங்க கிறிஸ்தவ குடும்பத்திலே நடக்கிறது. நாம் தேவ பிள்ளை என்பது மறந்து போகாதிருங்கள். நம்முடைய குடும்பத்தை உருவாக்கி நடத்திக் கொண்டவர் தேவனாய் கர்த்தர் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் தான் நடத்துகிறார். குடும்பத்தை தேவனாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்தவனை போல ஒரு காரியத்தை செய்யாத, உலக காரிய வாழ்க்கையில வரக்கூடாது. உலகத்தில் எவனை ஏதோ செய்துட்டு போகட்டும். நாம் தேவனுக்கு பயந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளாய் நாம் வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆகவேதான் என்ன வந்துச்சு? அந்தகாரத்திலும் மரண இருளிலும், ஹல்லேலூயா, அப்புறம் இரும்பிலும் அடைபட்டு கிடந்தார்கள். பிறகு அடுத்த வசனம், அவருடைய இருதயத்தை வருத்தத்தினால் தாழ்த்தினார். வருத்தம் வந்தது, வியாதி வந்தது, போராட்டம் வந்தது, கவலை வந்தது, துயரம், துக்கம், எல்லா தீமையும் வர ஆரம்பிச்சது. அதனால வாழ்க்கையில் உங்களை தாழ்த்தப்பட்டு போனார்கள். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, இரும்பில் அடைபட்டு கிடந்தா இதுதான் நடக்கும். ஆகவே ஜெயில் என்கிற இரும்பில போகாம, இரும்பு என்கிற பிரச்சனைக்குள்ள போகாம, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான பிள்ளைகளாய், துரு இல்லாத பிள்ளைகளாய் இன்னைக்கு வாழ நம்மை கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் கீழ்ப்படியாம மனம் போல நடந்தா என்ன நடக்க போகிறது? லேவியராம் புத்தகத்துல வாசிக்கிறோம் பாருங்க. லேவியராம் புத்தகத்திலே கர்த்தருக்கு இன்னும் கீழ்ப்படியாமல் நடந்தால் வசனம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் வசனம் 19 வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்காத பொழுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கர்த்தர் கீழ்ப்படிந்து நடந்தால் ஒரு மகிமையான ஒரு இருப்பாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவனுடைய ஆலயத்தில் பயன்படுகிற இருப்பாய். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் சோதர ஆலயத்தை கொண்டு வருகிற ஒரு பயன்படுகிற ஒரு பரிசுத்தமான இருப்பாய் இருப்போம். அப்படி இல்லாவிட்டால் என்ன நடக்கிறது? வாசிக்கலாம். ஆமென்.
ஆமென். உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் வானத்தை என்ன செய்வேன்? இரும்பை போலவும் உங்க பெருமையை முறிப்பேன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். என்னது? பெருமையை முறிப்பேன். போன வாரம் என்ன ஒரு ஹல்லேலூயா ஒரு மீட்டிங் நடந்துச்சு சென்னையில. பெருமை, பிரைடு, பெருமை. அந்த பெருமையை கர்த்தர் முறிப்பார். இன்னைக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கலாம். தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி கொடுத்து நீ அருமையா நடத்திருக்கலாம். தடையில்லாமல் நடந்த போலீஸ் பாதுகாப்புல நடத்தி இருக்கலாம். ஆனால் தேவன் அதை முறிப்பார். தேவன் அதை முறிப்பார். தேவனுடைய பிள்ளையே, அலங்காரத்தை அருவருப்பை கர்த்தர் முறிப்பார். அதான் சொல்லுகிறார், உன் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும். வானத்தை எப்படி மாத்த போறேன்? தலைக்கு மேல் உள்ள வானத்தை இரும்பா மாத்துவேன். இப்ப தலைக்கு மேல் என்ன இருக்கு? வானம் இருக்கு. வானத்துக்கு கீழ் என்ன இருக்கு? மேகங்கள் இருக்கிறது. அந்த மேகங்கள் என்ன செய்கிறது? மழையை பொழிகிறது, மழையை தருகிறது. மேகங்கள் மழை கொடுக்கிற மேகம் எல்லாமே இரும்பாய் மாறி போயிட்டா எப்படி மழை பெய்யும்? எப்படி மழை பெய்யும்? எப்படிங்க மழை பெய்யும்? மழை பெய்யல எப்படி நாடு செழிக்கும்? மழை பெய்யல தானியங்கள் எப்படி விளையும்? தானியம் விளையினா எதை சாப்பிடுகிறது? எந்த கனியை சாப்பிடு, எந்த பழத்தை சாப்பிடுகிறது? ஸ்தோத்திரம். கொஞ்சம் பலவீனமா இருக்கு டாக்டர், சோர்வா இருக்கு டாக்டர்னா இந்த பழத்தை சாப்பிடு, அந்த பழத்தை சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, பெரிய லிஸ்ட் போட்டு கொடுக்குறாங்க. அதுல எப்படி சாப்பிட முடியும்? மழை பெய்யலன்னா எப்படி சாப்பிட முடியும்? தேவ பிள்ளையே, தேவனுக்கு பயந்து நடக்கணும். உங்க தலைக்கு மேல உள்ள வானம் ஒருபோது இரும்பாய் மாறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு வளைந்து கொடுக்கிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பரிசுத்தமான தேவ பிள்ளையா இருக்கணும். இரும்பு போல விசுவாசம் இருக்கணும். இரும்பு போல வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும். ஆனால் அந்த பரிசுத்தம் இல்லாமல் இரும்பு போல உறுதி இல்லாதபடி, ஸ்தோத்திரம், தேவனுக்கு எதிர்த்து நான் இரும்பா நடப்பேன்னா தலைக்கு மேல வானம் இரும்பா மாறி போய்விடும். வானத்தின் மழை பெய்யாது. வானத்தின் மழை பெய்யாத நிமித்தமாக, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாமே இருண்டு போயிடும். வானம் இரும்பா போச்சுன்னா என்ன ஆயிரும்? சூரியனும் வெளிச்சம் கொடுக்காது, அது இரும்பா போயிடும். சந்திரன் இரும்பா போயிடும். நட்சத்திரங்கள் இரும்பா போயிடும். அவ்வளவுதான், ஒன்னும் ஒளி கொடுக்காது. வானம் இருட்டா போன என்ன நடக்குது? பிழைப்பு. சரிதான், வானம் தான் அப்படி நடக்குதுன்னா அப்புறம் வசனத்தை முடிங்க. உங்கள் பூமி வெண்கலத்தை போலவும். பூமி என்ன ஆயிரும்? வெண்கலமா வெண்கலமா மாறிடும். உடைக்க முடியாது. ஆமென். ஏர் கொண்டு உழ முடியுமா? சரிங்க, கலப்பையை வச்சு, மரக்கலப்பை வச்சது வேண்டாம், நான் இரும்பு கலப்பை வச்சு டிராக்டரை வச்சு ஓட்டுறதுனால ஓட்ட முடியுமா? அது வெண்கலமாய் மாறி போயிருக்கிறது. ஒரு தானியத்தை கூட விதைக்க முடியாது. ஒரு தானியம் கூட ஹல்லேலூயா பூமியில போட்டு விளைக்க முடியும். மழை பெய்யல. எவ்வளவு பெரிய கஷ்டம் பார்த்தீங்களா? திமிரில் ஆடக்கூடாது. பாவத்தை விதவிதமா அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அக்கிரமத்தில் ஆடக்கூடாது. ஆமென். நான் பாவத்தை எப்படி வேணாலும் அனுபவிப்பேன், நான் எப்படி வேணாலும் அனுபவிப்பேன், நான் எத்தனை ஆண்களோட போவேன், எப்படி வேணாலும் வாழலாம். பிரான்ஸ்ல ஒரு பேச வந்திருந்தார், அவரோட பேசிட்டு இருந்தேன். ஒரு கல்யாணத்தில் 2 பேரும் சந்திச்சோம். அவனோட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்து, ஸ்தோத்திரம், அந்த அந்த மேரேஜில் நான் தான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தேன். அந்த வசனம் அவருக்கு பிடிச்சதுனால என்ன ரொம்ப பிடிச்சி என்னோடயே பேசிட்டு இருந்தா. எங்க ஊருக்கு கண்டிப்பா வரணும் பாஸ்டர், எங்க சர்ச்சுக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு சொன்னார். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன். அவர் சொன்னார், பாஸ்டர், எங்க மனைவி கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். எங்கப்பா போயிட்டு வந்த, ஏன்ல லேட்டு அப்படின்னு கேட்டேன்னு வைங்க, எங்க மனைவி போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணா என்னை ஜெயிலுக்கு 6 மாசம் ஜெயிலு போட்டுருவாங்க. எங்க மனைவி எங்க போனா எங்க வந்தா நான் கேட்கக்கூடாது. எந்த ஆணோட போய் அவ போய் தப்பு பண்ணிட்டு வந்தாலும் ஏன்னு நான் கேட்கக்கூடாது. கேட்டா எனக்கு 1 வருஷம் ஜெயில். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எந்த பெண்ணு எமன்ட்ட வேணாலும் போய் தப்பு பண்ணலாம். எந்த ஆம்பளை எந்த பெண்ணை வேணாலும் தப்பு பண்ணலாம். சுதந்திரம் கொடுக்கப்பட்ட. இன்னைக்கு என்ன ஆகுது? டயர்லாம் உருகுது. அந்த ஊர்ல என்ன டயர்லாம் உருகுகிறது, தண்டவாளம் எல்லாம் உருகுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, தேவ கோபம். ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். பணம் 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 செல்வம் எங்க நாட்டில் கொலைச்சு கிடக்கிறது. நல்ல கிளைமேட், நல்ல நாடு. இன்னைக்கு என்னாச்சு? இருக்கிறனால அந்த பிரான்ஸ் நாட்டுக்கு தான் ஓடுறான். எல்லாம் பிரான்ஸுக்கு தான் ஓடுறான்னு சொல்லுவோம். எல்லாம் ஓடுறாங்க. இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே ஜாக்கிரதையா இருங்க. வானம் என்னவா மாறும்? இரும்பா மாறும். பூமி என்ன வெண்கலமா மாறிடும். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் நினைக்கிறான் என்ன வேணாலும் சாதிப்பேன்னு. முடியாது. கர்த்தர் முன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உபாகம் 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா, ஆமென். வானத்தை கர்த்தர் இரும்பாக மாற்றுகிறார். இப்ப இந்த வசனத்துல பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற 28:28,
28, 23 ஸ்தோத்திரம். பாகம் 28ஆம் அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கலாம். உன் தலைக்கு மேல் உள்ள ஆமா உன் காலுக்கு கீழே இருக்கிற பூமியானது இரும்புமா இருக்கும். பூமி இரும்பா போயிருது. ஸ்தோத்திரம். பூமி என்ன ஆகுது? இரும்பு. வானம் இரும்பு, பூமி இரும்பு. அவ்வளவுதான், சோழி முடிச்சது. சோத்துக்கு வழி இல்லாம என்ன டிங்கி அடிக்க வேண்டியதுதான். என்ன 10 பவுன் நகை இருக்குது, எனக்கு ஒரு அரைப்படி அரிசி கொடு. அல்லேலூயா. எனக்கு 1 டம்ளர் பருப்பு கொடு. எனக்கு ஒரு அரை டம்ளர் குழம்புக்கு எண்ணெய் கொடு. ஒன்றும் கிடைக்காது. அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா 50 பவுன் நகை இருக்குது, நீ எனக்கு இதெல்லாம் நீ எனக்கு கொடுன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நிலை சீக்கிரம் வரப்போகிறது. விளையாட்டு அல்ல, சீக்கிரமாய் மாறும், சீக்கிரமாய் நடக்கும் இது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு பயந்து நடக்கலைன்னா, தேவனை கீழ்ப்படிந்து நடக்கலைன்னா, ஸ்தோத்திரம், பெரிய போராட்டம் நடக்க போகிறது, பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது, பெரிய துயரங்கள் வரப்போகிறது, பெரிய துன்பங்கள் வரப்போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை விளையாட்டா இருக்காதுங்க. அல்லேலூயா. அவர் லைஃப் இஸ் நாட் ஜோக். வாழ்க்கையில விளையாடுறாங்க. எப்படி வேணாலும் வாழுவேன், எப்படி வேணாலும் வாழ்ந்துக்குவேன், எவனோட வேணாலும் வாழ்ந்துக்குவேன், எந்த பெண்ணோடலாம் வாழ்ந்துக்குவேன். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். தட்டுனாருன்னா தெரியும். அல்லேலூயா. ஆமென். கை கால் இழுத்துச்சுன்னா எவனோட போய் வாழ முடியும்? புருஷனை விட்டுட்டு. புருஷன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பான். கை கால் இழுத்துச்சுன்னா புருஷன் கூட இருந்து, ஐயோ என்னமா இப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல, நான் பார்க்கிறேன், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். யார் சொல்லுவா? சத்தமா சொல்லுங்க. யார் சொல்லுவா? புருஷன் சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட். அவன் புருஷன் விட்டு அடுத்த பின்னால போன அவன் என்ன சொல்லுவான்? என் நாடெல்லாம் பண்ணி என்ன படப்படி எங்கே படிக்கணும், அவனை விட்டுட்டு போறேன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவான். அல்லேலூயா. புருஷன் தான் உனக்கு சகோதரியே, உன் கட்டின புருஷன் தான் உனக்கு சகோதரனே, கட்டின மனைவி தான் உனக்கு கடைசி வரையிலே. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒன்றும் தெரியாது, நல்ல ரத்தம் இருக்கு, ஓடணும் முடியாது, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளை எல்லாம் செய்ய முடிகிறது. ஒரு கை இழுத்துக்கணும், ஒரு கால் இழுத்துக்கணும், அப்பதான் தெரியும் புருஷன் யார் என்று. கை இழுக்க கூடாது, சொல்லுங்க, காலும் இழுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவன் நம்மை ஆரோக்கியம் வச்சிருக்கணும். உன்னை விட்டு நான் போய் உழைச்சிக்குவேன், நான் இங்க போய் சம்பாதிச்சுக்குவேன், கை இழுத்துக்கிட்ட என்ன செய்வேன்? போன் அடிக்க புருஷனுக்கு மன்னிச்சுங்க சாரிங்க. தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கை விளையாட்டு அல்ல, அனுபவல வாழாது கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொன்னது கேட்டு ஒழுங்கா கீழ்ப்படியணும். தலைக்கு மேல வானம் என்னவா மாறும்னு சொல்றாரு, கீழே இருக்கிற பூமி என்னவா மாறும்னு கர்த்தர் சொல்லுகிறார். இரும்பாக மாறும். வாழ்க்கை விளையாட்டு அல்ல. ஸ்தோத்திரம். தேவனுடைய வருகை ரொம்ப 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 பக்கம். தேவனுடைய வருகை ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, கர்த்தருடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் உடன் பிறந்த அருமையான பிள்ளைகளே, உங்களை நேசிக்கிற அப்படிங்கிறதான் கர்த்தர் ஆலயத்தில் அழைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்டில் ஒரு சின்ன காரியம் பக்கத்தில் நடக்குன்னா உடனே லீவ் போட்டுக்கிறது, சர்ச்சைக்கு விட்டுறது இல்லையா? எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் மொத்தமாக சேர்ந்த வானத்தையும் பூமி இரும்பாக்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். அப்படி வேண்டாம் கர்த்தரை பிள்ளையே. வானம் இரும்பின்றார் என்ன தெரியுமா? பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் நின்று போயிடும். பரலோகமாக இயேசு கிறிஸ்துவாகி தேவன் கொடுக்கிற நன்மைகள் நின்று போயிடும், ஆசீர்வாதம் நின்று போயிடும். இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல ஒத்த ரூபா வராது. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், எவனோது சாப்பிடுவான், எவனோ கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். அதுதான் இரும்பு. ஸ்தோத்திரம். இந்த நிலைமை வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. வரக்கூடாது. தேவ பிள்ளையே, உன் கையின் பிரயாசத்தை சத்தமா சொல்லுங்க, நாம தான் சாப்பிடணும். அல்லேலூயா. நம்ம புருஷன், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்க தான் சாப்பிடணும். கர்த்தர் எவ்வளவு அருமையா சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடு, நீ கஷ்டப்பட்ட உழைச்சதை நீ சாப்பிடு, எவனோ ஒருத்தன் சாப்பிடக்கூடாது. இருபாயிட்டு அவ்வளவுதான், எவனோ சாப்பிடுவான். வேண்டாம் தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமா நடக்கணும். அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அருமையானவர்களே, பிள்ளைகளுக்கு நல்ல வண்டி வாங்கி தர்றோம், அருமையான வண்டி வாங்கி தர்றோம்.
ஆமென். ஒரு அப்பாவுக்கு அம்மாவோ நல்ல அரசாங்க வேலை, ரெண்டு நிறைய கை நிறைய பல லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஒத்தைக்கு ஒரே மகன், ஒரு பிள்ளை தான் பிறந்திருந்தான். அவன் ரொம்ப நாளா கேட்கிறான், +2 முடிச்சு +2 எக்ஸாம் எழுதி இருக்கிறான், இப்பயாவது பைக் வாங்கி தர மாட்டீங்களா, இப்பயாவது வாங்கி தர மாட்டீங்களா, நச்சுனா. அவன் அம்மா சொன்னாங்க, எங்க பையன் நம்ம தான் ஒரே பையன் வச்சிருக்கிறோமே, ஒரு பைக்கை தான் வாங்கி தருங்களே. ஏண்டி எங்காவது போய் இடிச்சுக்கிட்டு எதாவது ஆயிட்டா என்னடி பண்றது, ஒத்தைக்கு ஒரு பையனை வச்சிருக்கிறோம், என்னாலலாம் தாங்க முடியாது, நானே செத்தே போயிடுவேன்னு சொன்னான். ஆனா ரொம்ப தொல்லை தாங்க முடியுமா, பையன் நச்சு நான் கேட்டான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க. 2.5 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பைக், புது பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க. பையன் எடுத்துட்டு சொல்றான், கொஞ்சம் ஓட்டி பார்த்தான், அப்பா நல்லா இருக்குதுப்பா, ரொம்ப பிடிச்சதுப்பா எனக்கு பைக்கு, பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. ஆமென். பைக்கை விட நீங்க தான் எனக்கு, நீ தான்ப்பா எங்களுக்கு முக்கியம். 2 லட்சம் பைக் எங்களுக்கு முக்கியம் இல்லை, அம்மாவுக்கு அப்பாவுக்கும் யார் முக்கியம், நீ தான் முக்கியம் மகனே அப்படின்னு சொன்னாங்க. பைக்கை தடவிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் நின்னான். அம்மா என் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு வந்துடுமா ப்ளீஸ்மா, அவன் போய் காட்டிட்டு வந்துடுமா, என் ஃப்ரெண்டு அவன் போய் காட்டிட்டு வந்துடுமா ப்ளீஸ்மா, உடனே போயிட்டு வந்துடுமா. நீ வேண்டாம் மகனே, இப்போ தானே பைக் வாங்கி 1 மணி நேரம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் இரு. அவன் அப்பா சொல்றாரு, இல்லப்பா போக வேண்டாம், இரு அப்புறம் போகலாம், அப்புறம் நாளைக்கு கூட காட்டிக்கலாம். இல்லப்பா எனக்கு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் முதல்ல பைக்கை காட்டணும், என் ஃப்ரெண்டை போய் காட்டணும். ரொம்ப தொலைவனா, சரி பத்திரமா போயிட்டு மெதுவா வரணும், சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. பைக் எடுத்துட்டு போனல 1/2 மணி நேரத்துல ஸ்தோத்திரம், போலீஸ் போன் பண்ணுது, சார் கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா, நீங்க இந்த பேர் உள்ள மனிதர் தானே, ஏன்னா பைக் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. அந்த பையனுடைய செல்போன் நம்பர் எடுத்து பார்த்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அந்த பையன் இருக்கிறான், மகன் அடித்து செதறி கிடக்கிறான், பைக் தூளாகி கிடக்கிறது, மகனுடைய தலையெல்லாம் செதறி போய் அல்லேலூயா மரித்தவனாய் கிடக்கிறான் மகன். 2 லட்சம் ரூபாய் பைக்கு. மரணம் எப்படி வேணாலும் வரலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் வரலாம். மனம் போல இருக்கிறான ஒருபோது மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தால் ஒழியதான் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவுல இருக்கிற வரை நமக்கு பாதுகாப்பு, கர்த்தருக்குள்ள இருக்கிற வரை தான் நமக்கு விசேஷமான பாதுகாப்பு. தேவ பிள்ளையே, மரணமே நம்மை கண்டு பயப்படும் கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளையை பார்த்து. அல்லேலூயா. சாவு தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளையை பார்த்து பயப்படும் தேவ பிள்ளையே. கர்த்தருக்கு பயப்படலன்னா ஒண்ணும் இல்லை, எந்த நேரம் எப்படி நடக்கும். இந்த நடக்கிற சம்பளம் நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரம் இல்லை, நான் வசனத்துக்குள்ள போகணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் தேவனுக்கு பயப்படலைன்னா ஆபத்து எந்த நேரத்தில் வேண்டுமானால் எப்படி வேண்டாலும் வரலாம். ஆகவே கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க என்ன அப்படியே வாழ்றாங்க தெரியுமா? தானியேல வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தானியேல் 5:23 வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக, பரலோகத்தில் இருக்கின்ற தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தருக்கு விரோதமாக ஆமென். உம்மை உயர்த்தினேன். கொஞ்சம் தலை உயர்த்தி படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா வார்த்தை சரியா புரியல. உம்மை உயர்த்தினேன். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ஸ்தோத்திரம். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும், நீரும் உம்முடைய பிரபுக்களும் மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும், ஆமென், அவைகளின் திராட்சரசம் குடித்தீர்கள். வைப்பாட்டிகளும் கூத்தியாமாரும் எல்லாருமா சேர்ந்து திராட்சரசம் குடிச்சீங்க. இதுவுமன்றி, ஆமென், இதுவுமன்றி நம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும், ஆமென், நமக்கு சுவாசத்தை உயிர் கொடுத்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாய் இருக்க தேவனை நீ மகிமைப்படுத்தாமல், எல்லா அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கர்த்தரை மகிமைப்படுத்தாமலும், காணாமலும், ஆமென், கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமுமான ஆமென் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் நாம அப்படிதான் கிறிஸ்தவம் பண்றோம். அவன் பெல்சாத்சார் அந்த மாதிரி செய்தான், பெல்சாத்சார் அப்படி செய்தான், அந்த ராஜா அப்படி செய்தான். வைப்பாட்டிகள், மனைவிகள், பிரபுக்கள், அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து பரிசுத்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து சாலமோன் ராஜா உண்டாக்கின தங்க பாத்திரங்களை கொண்டு வந்து மதுபானத்தை ஊற்றி குடித்து போதையில மிதந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, கர்த்தருடைய பாத்திரங்களை தீட்டுப்படுத்தினாங்க. இன்னைக்கு அது போல நாம கூட நிறைய தீட்டுப்பட்டு இருக்கிறோம். உலக காரியங்கள், உலக கிரியைகள், உலகத்தாருடைய வீடுகள்,
அநேக கர்த்தரை அறியாத மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வீடுகளில் போய் நாம் இன்னைக்கு தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய காரியங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறோம். அவருடைய அசுத்தங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறோம். இந்த தீட்டெல்லாம் தீட்டை நினைப்பதே கிடையாது. அதனால் நாம் கரைப்படுகிறோம் என்று நினைப்பதே கிடையாது. இப்போ என்ன நடக்கிறது? அல்லேலூயா, மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்தவரும் அவன் ஜீவ சுவாசத்தை கொடுத்தவரும் பேச வைத்தவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தெய்வத்தை காணாமலும் உணராமலும் அறிந்து கொள்ளாமலும் இருந்து, உணராமலும் காணாமலும் பேசாமலும் நடக்காமலும் இருக்கக்கூடிய உண்மையும் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொல்லி இங்கே ஸ்தோத்திரம் தானியேல் சொல்லுகிறார். நீங்க அப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உறுதியாய் கர்த்தருக்காக இருக்கணும். விசுவாசத்துல பரிசுத்தல உறுதியாய் இருக்கணும். தேவனுடைய வார்த்தையில உறுதியாய் இருக்கணும். அதை விட்டு பாவம் செய்யறதுல உறுதி, அசுத்தமா நடக்கிறதுல உறுதி, கர்த்தருடைய விலகிறதுல உறுதி, அயோக்கியத்தனம் செய்கிறதுல உறுதி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல இரும்பு போல உறுதியான காரியங்களை செய்துவிட்டு ஸ்தோத்திரம் மனுஷனை புகழ்கிறோம், மனுஷனை பெருமைப்படுத்துகிறோம். தேவனாய் கர்த்தரை துதிப்பதில்லை, தேவனாய் கர்த்தரை கனப்படுத்துவதில்லை. அவருடைய பரிசுத்த பாத்திரமாக இருக்கிற நாம் சாத்தான் பயன்படுத்துகிற பாத்திரமாக இன்னைக்கு மாறி இருக்கிறோம். எவ்வளவு துக்கம் பாருங்க. அவருடைய கூத்தியாமார் எல்லாம் வைப்பாட்டிகள் எல்லாமே தேவனுடைய ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆலயத்தின் பாத்திரங்களை பயன்படுத்துகிற ஒரு கேவலமான காரியம் நடக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? கர்த்தர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா புகழ்கிறோமா? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோமா? மண்ணானத மனிதர்களை புகழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? யாரை பெருமைப்படுத்திட்டு இருக்கீங்க? யாரை கனப்படுத்துகிறாய் தேவ பிள்ளையே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும், அவரை பெருமைப்படுத்தணும், அவரை புகழணும், அவரை போற்றணும், அவரை கனப்படுத்தி வாழ்த்தி வணங்கதை விட்டுட்டு ஒன்றைக்கில்லாத காரியங்களை, ஒன்றைமில்லாத காரியங்களை புகழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காரியத்தை கண்டு கர்த்தர் மிகவும் துக்கப்படுகிறார். அல்லேலூயா. தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் கூட வாசிக்கிறோம் பாருங்க. தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கிறோம். தானியேல் 4ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிப்போம். ஆனாலும் அதன் பேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். இரும்பும் வெண்கலமான விலங்கிடப்பட்டு ஆமென். வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பனிலே நனைவதாக. ஆமென். மனுஷனை புகழ்ந்தா என்ன நடக்கும்? தன்னைத்தான புகழ்ந்தான். யார்? நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் தன்னைத்தான் புகழ்ந்தான். ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில மேல உச்சியில ஏறினான். அந்த அரண்மனைக்கு கீழே தான் எல்லா வீடுகளும் இருக்கிறது. மகா பாபிலோன் என்ற பெரிய பட்டணம். அவன் அப்படியே பார்க்கிறான். அருமையான பட்டணம். ஐபிராத் என்ற நதியானது அந்த நதிக்கு, அந்த ஊருக்கு வெளியே ஓடுகிறது. இந்த பக்கம் ரெண்டு பக்கம் அந்த நதியானது பிரிந்து ஓடுகிறது. அந்த ரெண்டு ஆறுகளுக்கு இடையில இந்த பாபிலோன் என்ற பட்டணம் அவ்வளவு சிறப்பான பட்டணம். அல்லேலூயா. அப்ப ரெண்டு பக்கம் ஆறு ஓடுறதுனால கிணறு தோண்டினவங்களுக்கெல்லாம் நல்ல தண்ணி கிடைச்சது. அந்த தண்ணியை ஊற்றி வீட்டுக்கு மேல மரங்களை நட்டாங்க. எங்க நட்டுனாங்க? வீட்டு கீழே இல்லைங்க, வீட்டுக்கு மேல மரங்களை கொட்டி மரங்களை போட்டாங்க, செடிகளை வளர்த்துனாங்க. அருமையான தோட்டம். ஆகவே அந்த ராஜா பார்க்கும் பொழுது எல்லாமே அழகிய பூந்தோட்டமா இருந்தது. அல்லேலூயா. ஆமென். என் பெருமைக்கென்று, என் பெருமைக்கென்று, என் மகிமைக்கென்று, என் கனத்துக்கென்று நான் உருவாக்கின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு பல்ல காட்டினான். வானத்திலிருந்து சத்தம் வந்துச்சு. நேபுகாத்நேச்சாரே, நீ மனுஷனுக்கு தள்ளப்படுவாய், மாடுகள் போல புல்லை மேய்வாய், உன் கைகளிலும் காலிலும் விலங்கிடப்பட்டு 7 வருடங்கள் நீ பனியிலும் மழையிலும் நீ வெயிலிலும் நனவாயாக என்று கர்த்தர் சொல்லி தண்டனை கொடுத்தார். உடனே அல்லேலூயா 4 கால்ல அப்படி மேல மாடு மாதிரி கத்திட்டு அரண்மனைக்கு வெளியே ஓடினான். எல்லாரும் ஓடினாங்க. அவன் எங்க ஓடிடக்கூடாது, அவனை பிடிச்சு கை காலில் சங்கிலி போட்டு அவனுடைய பிரபுக்கள் அவனை கட்டினார்கள். அவனுடைய மனைவிமார்கள் அழுந்தார்கள். 7 வருடம். அது போலவே அல்லேலூயா ஒரு மாடுகளை போல சோறு வச்சா சாப்பிட மாட்டான். ஆமென். இறைச்சி கறி வச்சா சாப்பிட மாட்டான். புல்லத்தான் தின்னு கொண்டிருந்தா 7 வருஷம். பிரைஸ் தி லார்ட். நீங்க நமக்கு இதெல்லாம் வேணுமா? நம்ம நாம புகழ்ந்து நான் எவ்வளவு அழகா இருக்கேன், என் உடம்பு எப்படி அழகா இருக்கு, என் தோல் எவ்வளவு சிகப்பா இருக்கு,
என் கண் எவ்வளவு அழகா இருக்கு. உங்களை தானே பெருமையை நிலைக்காதீங்க கர்த்தருடைய பிள்ளைய. தேவகோபம் இறங்கிட்டு அவ்வளவுதான். இனி எல்லாம் தங்களை தாங்க பெருமைப்படுத்துகிற நேரம் இல்லை. உலக அழிவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பாருங்க. உலக ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட என்ன வழியோ அந்த வழியை பாருங்க. ஸ்தோத்திரம். மலையுடைய கதை சொல்லிட்டு இருக்குல்ல, நாட்டில் உலகத்தில் விதமாய் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சீக்கிரம் வரக்கூடாது என்பதை சொல்ல முடியாது. அல்லேலூயா. சீக்கிரம் வரும். பசுபிக் சமுத்திரம் கொதிக்கிறது என்று சொல்றாங்க. அந்த சமுத்திரம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பசிபிக் சமுத்திரத்தோடு கூட நம்முடைய இந்திய பெருங்கடலும் அரபிக்கடலும் சேர்ந்துதான் இருக்கு. இந்தியாவுக்கு 2 பக்கம் கடல் இருக்கு. ஒரு பக்கம் வங்காள விரிகுடா, இன்னொன்று கர்த்தர் ஸ்தோத்திரம் அரபிக்கடல், கன்னியாகுமரி பக்கம் இந்து மகா சமுத்திரம். இப்படி 3 கடலும் இந்தியாவை சுற்றிலும் இருக்கிறது. பசிபிக் சமுத்திரம் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த 3 சமுத்திரமும் கொதிக்காது என்பதற்கு நிச்சயம் இல்லை, ஆதாரம் இல்லை. இதுவும் கொதிக்க ஆரம்பித்தால் நம்முடைய இந்தியாவிலும் இதே சம்பவம் நடக்கும். என்ன செய்ய போறீங்க? காப்பாத்தி என்ன செய்ய போறீங்க? ஏசி போட்டாலும் முடியுமா? அது முடியாது. ஏசி போட்டாலும் நடக்கல. அந்த அரசாங்கம் ரோடுகளில் எல்லாமே நிறைய பைப் லைன் போட்டு ஜனங்களுக்கு எல்லாமே அப்படியே வண்டியை ஸ்ப்ரே பண்ணி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய லாரிகளிலே தண்ணீரை ஏற்றி ஊர் முழுக்க ஜனங்கள் மேல அப்படியே பீச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. ஜனங்க அந்த தண்ணியில நனைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, இது எத்தனை நாளைக்கு நடக்கும்? பூமியில தண்ணியெல்லாம் தீர்ந்து போயிட்ட பிறகு என்ன செய்ய? ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து நடங்க. தங்களை தாங்களே பெருமையா நினைக்காதுங்க. அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். நம்மை படைத்த கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது அல்லேலூயா அந்த காரியங்களை செய்வார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு செய்தாலும் ஜனங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. ஜனங்க மனம் திரும்ப மாட்டாங்க. இன்னும் அக்கிரமத்தை செய்து கொண்டுதான் இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்தால் ஏசாயாவில் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். கீழ்ப்படியாத மக்களுக்கு என்ன நடக்கும் என்று வாசிப்போம். ஏசாயா 48 அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 48 அதிகாரம் வசனம் 4. சீக்கிரம். நீ கடினமுள்ளவன் என்றும், ஆமென். உன் பிடரி நரம்பு இரும்பு நீ கடினம் உள்ளவன் என்றும், உன் பிடரி நரம்பு இரும்பு என்றும், உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். நீ எப்படிப்பட்ட ஆள் இருக்க? உன் நரம்பெல்லாம் இரும்பு. நீ மனசு கடினமான மனசு, பாறை மாதிரி, கல்லு மாதிரி மனசு. இரக்கமே கிடையாது, அன்பே கிடையாது. அல்லேலூயா. அன்பே கிடையாது. மனம் கடுமையானவர்களும் பெத்த பிள்ளை கூட சாப்பாடு கொடுக்கறது நிறைய பெண்கள் இருக்காங்க தெரியுமா? டிவி முன்னால உட்கார்ந்துட்டு நாடகம் ஓடுறத பார்த்தா அவ்வளவுதான். நாடகம் ஓடுறத பார்க்கும் பொழுது தன் பிள்ளையா இருந்தாலும் புருஷன் நாடாலும் சோறு கிடையாது. அல்லேலூயா. ஆமென். மனைவி புருஷனை சாப்பிட தட்டெடுத்து வச்சா நாடகம் போட்டாங்க. உடனே போய் நாடகத்துக்கு மேல உட்காந்துட்டா. புருஷன் என்ன செஞ்சான்? நான் பார்க்கறவங்களும் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு உட்காந்துட்டே இருந்தாங்க. நாடகம் முடிச்சு வந்த உடனே, ஐயோ இன்னும் சாப்பிட்ட பிளேட் எடுத்து வைக்கிறியா? ஏங்க அப்படி பண்றீங்க? கொடுங்க. பிளேட் எடுத்து அவ வச்சு போய் பேசாம படுத்துட்டா. எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட பெண்ணு பாருங்க. ஒரு நாடகம் ஒரு மனுஷிய ஒரு பெண்ணை எப்படி மாத்துகிறது. புருஷன் சாப்பிட்டானான்னு கூட கேட்கல. பிளேட் எடுத்து வச்ச உடனே நாடகம் முடிச்சு வந்த உடனே என்னாச்சு? முன்னால வச்ச பிளேட்டை காலுக்கு கட்டி தூக்கி வச்சுட்டா. கொடுமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய மனதில் எல்லாம் கடினமாக இருக்கிறது. சாப்பிட்டீங்களா? சாம்பார் நல்லா இருந்துச்சா? பிரியாணி நல்லா இருந்ததா? சில்லி பொரிச்சுன்னு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சா? முட்டை பொரிச்சுன்னு நல்லா இருந்ததா? அதெல்லாம் கேட்கறதுக்கு அவளுக்கு மனதில்லை. ஸ்தோத்திரம். ஐயோ இன்னுமா பிளேட் எடுத்து வைக்கல, எங்க போங்க, என்ன போய் பிளேட் தூக்கி வச்சுட்டா. எப்படி இருக்கும் பாருங்க. புருஷ மனம் எவ்வளவு கொதிச்சு போய் கிடக்கும். கஷ்டப்பட்டு பகலெல்லாம் வேலை செஞ்சு வந்தவனுக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெண்களுடைய மனது கடினமாய் மாறிக்கொண்டு போகிறது. அநேகருடைய மனது ஸ்தோத்திரம் பெத்த பிள்ளைக்கு கூட சோறு போடல. ஒரு நாளைக்கு பெத்த பிள்ளைக்கு 5 தடவை சோறு தரணும். ஆமென் சொல்லுங்க. குழந்தைக்கு எவ்வளவு நேரம் எப்படி சாப்பிடுறது சொல்லுங்க? 5 தடவை சாப்பிடணும். பிள்ளைக்கு எத்தனை நேரம் சோறு கொடுக்குறீங்க? பிள்ளை வளரணும், பிள்ளை பலமா இருக்கணும், பிள்ளை ஆரோக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. குழந்தைக்கு சீக்கிரம் ஜீரணமாயிடும். குழந்தைக்கு சீக்கிரம் உங்களுக்கு பெரியவங்களுக்கு மாதிரி கிடையாது.
பிள்ளைகளுக்கு அடிக்கடி சீக்கிரம் ஜீரணமாகும். அடிக்கடி சோறு கொடுத்து பழகும் பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, கடினமாக இல்லாதிருங்கள். இப்பதானே சாப்பிட்டேன் அப்படி பிள்ளைய கேட்காதிருங்கள். இப்பதான் சாப்பிட்டது, பிறகு என்ன, பிறகு ஜீரணத்தினால பிள்ளை மறுபடியும் சோறு கேட்குது, போட்டு கொடு, சட்டியில் இருக்கல்ல போட்டு கொடு. கடினம் இன்னைக்கு. ஏன்? கர்த்தர் உள்ளத்தில் இல்லை. வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இல்லாத மட்டுமே அன்பு கிடையாது, இரக்கம் கிடையாது. கடினமான உள்ளம். கர்த்தர் எல்லாருக்கும் பதில் கொடுக்க போகிறார். தேவனுடைய பிள்ளையே, உள்ளம் கடினமா இருக்கக்கூடாது. கடினமான உள்ளமாய் உன் இருதயம் ஒருபோது இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இரக்கமாயிரு, இரக்கமுள்ள பிள்ளைகளாயிருங்கள். ஏழைகள் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். ஆமென். ஒன்றுமில்லாத மக்கள் மீது இரக்கமுள்ள பிள்ளைகளாயிருங்கள். உங்களுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இரக்கம் இந்த மனிதனுக்கு இல்லை, கடின மனம் என்று கர்த்தர் சொல்ல. நான் சாப்பிட்டா போதும், என் குடும்பம், என் புருஷன், பிள்ளைகள் சாப்பிட்டா போதும். ஸ்தோத்திரம். இது ஒருபோதும் இந்த எண்ணம் இருக்க ரொம்ப தப்பு. இது மிருகம் தான் அப்படி இருக்கும். இது மிருக குணம். இந்த குணத்துக்கு பெயர். அடுத்தவர் கொடுக்கிற இரக்க சுபாவம் இருக்கணும். அடுத்தவர் கொடுக்கக்கூடிய இரக்க குணம் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை அடுத்தவர் கொடுக்கிறீங்களா? இரக்க குணம் உள்ளவர்களாக இருங்கள். ஆமென். அல்லேலூயா. இரக்க குணம் உள்ளவர்களாக இருங்கள். இரக்க குணம் உள்ள பிள்ளைகளாக இருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. உன் நரம்பு இரும்புன்னு சொல்றார். நரம்பு என்னது? நரம்பு தான் நம்ம இயங்க வைக்கிறது இல்லையா? கைகள் அசைவதற்கு என்னது? நரம்பு. உடம்புல ரொம்ப முக்கியமான பகுதி நரம்பு. அந்த நரம்பு இயங்குவதற்கு காரணம் அல்லேலூயா நரம்பு. அந்த நரம்பு என்னவாச்சு? இரும்பா மாறிடுச்சு. அப்படின்னு இயங்குவதில்லை. ஆமென். உன் வாழ்க்கையில் ஒண்ணு எல்லாமே கெட்டு போயிடும். எல்லாமே கெட்டு போயிடும். தேவ பிள்ளையே, ஆசீர்வாதம் கெட்டுரும், நன்மை கெட்டுரும், சுகம் கெட்டுரும், ஆரோக்கியம் கெட்டுரும், எல்லாமே கெட்டு போயிடும். ஏன்? எல்லாம் இரும்பு. நீ தேவனுக்கு கீழ்ப்படியில எல்லாம் இரும்பாய் மாறி போய்விடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு இடம் கொடுக்கலைன்னா அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாக இருக்கணும். ஆகவே இன்றைக்கு நாம் இவ்விதமான ஒரு கடின மனமுள்ள ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடிய சில ஜனம் அப்படி மாறினாங்க. பாருங்க, எரேமியா 6:28 அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 6:28 சீக்கிரம். அல்லேலூயா. ஆமென். சீக்கிரமாய் போவோம். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும். ஆமென். முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களாய் இருக்கிறாங்க. முரட்டாட்டம், கட்டின மனம் வந்துருச்சு வைங்க, முரட்டாட்டம் பண்ணுவாங்க. ஏமா பசிக்குதுமா, அதுக்கு நான் என்ன செய்ய? சாப்பாடு போட்டு வாமா. போட்டு தின்னா தெரியாதா? திங்க தெரியாதா? நான் போட்டு தின்னதா திங்க தெரியுமா? மனைவி புருஷன் கிட்ட எப்படி இருக்கும்? அந்த மனைவி எப்படிப்பட்ட மனைவி சொல்லுங்க? முரட்டாட்டம் உள்ளவள். நிறைய பேர் இப்படி மாறிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸ்தோத்திரம். நிறைய பேர் முரட்டாட்டமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, ஜனக மனசெல்லாம் கெட்டு கிடக்கிறது. இன்னைக்கு ஆணுடைய மனதும் பெண்ணுடைய மனசு எல்லாம் குட்டிச்சவராய் கிடக்கிறது. உண்மையான அன்பு எங்கேயும் கிடையாது. உண்மையான நேசம் எங்கேயும் கிடையாது. வாசிக்கலாம். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. எப்படி கெட்டு போனாங்க? இரும்பாய் கெட்டு போயிட்டாங்க. புத்தியெல்லாம் இரும்பா போச்சு. ஸ்தோத்திரம். இரும்புல ஏதாவது பண்ண முடியுமா? விதைக்க முடியுமா? ஒரு செடி நட்ட வைக்க முடியுமா? முடியாது. பலனை அல்லேலூயா இரும்புல எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு அது போலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலனை எதிர்பார்க்க முடியவில்லை. அநேக வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லை. அநேக வாழ்க்கையில கிருபைகள் இல்லை. கிருபையுள்ள பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தாவே, எனக்கு கிருபை செய்ய மாட்டேன்னு கேட்கிறோம். நமக்குள்ள அந்த இரக்கம் கிருபை வேலை செய்யணும். நம்ம அடுத்த மேல கிருபை காட்டணும். அல்லேலூயா. அடுத்த மேல என்ன செய்யணும்? என்னை கிருபை செய்ய மாட்டவரே. சரி, கர்த்தர் கிருபை செய்யறாரு. கிருபினால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொகை, ஒரு அமௌண்ட் கிடைச்சிட்டது, ஒரு பணம் கிடைச்சிட்டது. ஒரு ஏழை, ஒரு கஷ்டப்படுறவங்க உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்க வர்றாங்க. நீங்க என்ன செய்யணும்? ஐயோ இல்லையே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நானே ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன், நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நானே என் வண்டி பைக்கு, என் வண்டி கார் எல்லாமே ஆர்சி புக்கெல்லாம் கொண்டு போய் அடமான வச்சு, அந்த அடமான வச்ச பணத்தை வந்து நானே சோர்ந்துட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கும்? அவங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்து நிறைய பணம் கிடைச்சிருக்கு. சொல்லுகிற வார்த்தை என்ன?
வண்டி புக்கை வச்சுதான் நான் சோறு திங்கிறேன். நீ நிறைய பேர் இந்த உலகத்துல சொல்லுகிறாங்க, என் காதார என் கண்ணார பார்த்திருக்கிறேன். தேவனுக்குள்ளேயே ரொம்ப ஜாக்கிரதை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் இருபாக மாறிடும். நாம அடுத்தவங்களுக்கு கிருபையா இருக்கணும். நமக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார்ல இல்லையா? நமக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னு வைங்க, அதில் 1 லட்சம் ரூபாய் கர்த்தர் கொடுத்தாருன்னு வைங்க. அப்போ 1 லட்சம் நமக்கு ஒரு 10,000 ரூபாய் போதும் செலவுக்கு. மீதி 90,000 இருக்கு. அதில் எடுத்து உதவி செஞ்சா என்ன? கர்த்தர் கொடுத்தாருல்ல. நான் மனதுக்குள்ள கொடுத்தா என்ன? அந்த மனசுல நமக்கு கிடையாது. அல்லேலூயா. நீங்க கர்த்தர் திருப்பி கொடுக்க போறீங்களா 1 லட்சம் ரூபாய? சொல்லுங்க. கர்த்தர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் நீங்க கர்த்தருக்கு திருப்பி கொடுக்க போறீங்களா? கொடுக்க போறீங்களா? இல்ல, அவர் வாங்க முடியாது, நீங்க கொடுக்க முடியாது. அப்ப நீங்க கர்த்தருக்கு உங்க கர்த்தர் உங்கள்கிட்ட வாங்க மாட்டாருன்னு இருக்கும் பொழுது அவர்கிட்ட வாங்கின நீங்க அடுத்த ஒரு ஏழைக்கு கொடுத்தா என்ன? ஒன்றும் இல்லாத மனுஷங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப நாம் கிருபை காட்டணும். கிருபை என்ன தெரியுமா? ஒன்றுமில்லாத மனிதனுக்கு, ஒரு தகுதி இல்லாத மனிதனுக்கு பிரதி உபகாரம் எதிர்பாராம கொடுக்கறதுக்கு பேர் என்னது? கிருபை. ஆமென். ஒரு பிச்சைக்கார வழியில படிச்சு, தாயே 4 நாளா பட்டினி தாயே, ஐயா பட்டினியா இருக்கிறையா அப்படின்னு கெஞ்சிட்டு கிடக்கும் பொழுது வழியில போறோம், பார்த்து இறக்கமா இருக்கு, ரொம்ப துக்கமா இருக்குது. உடனே ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறோம். எவ்வளவு கொடுக்குறோம்? கொடுப்பீங்களா? யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? சரி, 100 ரூபாய் கொடுக்குறோம். 100 ரூபாய் கொடுத்துட்டு மறுநாள் திரும்பி வரும்பொழுது, டே தம்பி, டே நேற்று 100 ரூபா நீ தானே வாங்கினேன். ஓ ஆமாங்க, ரொம்ப நன்றிங்க, நீங்க கொடுத்தீங்க. 4 நாளைக்கு அப்புறம் நேற்று தாங்க சாப்பிட்டேன். சரி அந்த 100 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்பீங்களா? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல. அதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. கொடுத்ததை திரும்ப கேட்காததுக்கு பேர் என்னது? அதான் ஆண்டவர் இயேசு நமக்கு செய்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாலும் திரும்பி கேட்க மாட்டா. அப்ப ஏழைக்கு நீங்க கொடுத்தால் கேட்க கூடாது, திரும்பி வாங்க கூடாது. அதான் கிருபை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த இரக்கம் நமக்கு வேணும். அது இல்லாம போச்சுன்னா என்ன தெரியுமா? இவங்க கெட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவங்க எப்படிப்பட்டவங்க? கெட்டவர்கள். இரும்பா இருக்கிறாங்க. அவங்களே இரும்பா மாறிட்டாங்களாம். ஆனா பார்க்க மனுஷனா இருக்கிறவங்க. ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்க? இரும்பு. ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க இரும்பு மனுஷி, இரும்பு மனிதன் அப்படிப்பாங்க இல்லையா? இரும்பு போல மனுஷனா மாறக்கூடாது. இல்லையா? ஆமென். இரும்பு மனுஷனா இரும்பு மனுஷனோட விசுவாசம் இரும்பா இருக்கலாம், பரிசுத்த இரும்பா இருக்கலாம், உறுதியா நிற்கலாம், நீதி உண்மையான இரும்பா இருக்கலாம். ஆனா நாம இரும்பா மாறக்கூடாது. இல்லையா? இன்னும் கூட பாருங்க, எசேக்கியேல் சொல்றாரு 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் வசனம் 18ல இன்னும் கர்த்தர் சொல்கிறதை வாசிக்கலாம். கர்த்தர் மகிமை. ஹல்லேலூயா. வேகமா போலாம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் வசனம் 18. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிப்பாய் போனார்கள். அவர்கள் எல்லாரும் புகையிலுள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிப்பாய் போனார்கள். ஆதலால் கர்த்தராகிய சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிப்பாய் போனபடினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள்ள சேர்த்து வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில போட்டு ஊதப் போகிறேன். இரும்பாகிய தேவ பிள்ளையே, நீ இரும்பா இருந்தீங்கன்னா, இரும்பு மாதிரி சகோதரிய மனசு இருந்தா அதை தேவன் அக்கினியில போட்டு உருக்க போகிறான். நெருப்புல போட்டா போகிறான். நெருப்புல போட்டு என்ன ஆகிரும்? இரும்பு உருகும். இரும்பு உருகுன பார்த்துருக்கீங்களா? செக்க செவேன்னு இருக்கும், செக்கப்பா இருக்கும், ஆரஞ்சு நிறமா இருக்கும் பாருங்க. அப்படி தண்ணி மாதிரி ஓடும். கருப்பா இருக்கிற இரும்பு என்னவாகும்? ஆரஞ்சு நிறத்துல அப்படியே தண்ணி மாதிரி உருகி ஓடும். தண்ணி மாதிரி ஓடும். உருகி விட்டால் அது உருக்கி அந்த உருவத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உருக்கி போகிறார், உருக்கி எடுக்கிறார். ஏன்? தகரம் எல்லாம் உருகணும், ஈயமெல்லாம் பித்தளையெல்லாம் போட்டு உருகணும். அல்லேலூயா. தன்மையெல்லாம் போடணும், பித்தளை தன்மை மாறணும். அது நெருப்புல போட்டு உருக்கி எடுத்தது புதிய உருவமாய் தேவன் மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த அக்கினி என்பது என்ன தெரியுமா? உபத்திரவம். அதான் பசி, பட்டினி, தீங்க முடியாத துக்கம், தீராத வேதனை, தீராத பாடுகள்,
கர்த்தர் ஸ்தோத்திரம். வாழ்க்கை முழுது அழுதுகிட்டே இருக்கிற ஒரு போராட்டத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். ஏன்? நமக்குள் ஏற்பட்ட கழிவுகள் எல்லாம் நீங்கணும், இரும்புத்தன்மை மாறணும். இரும்புத்தன்மை நீங்குவதற்காக தேவன் நெருப்புல போட்டு உருக்கி எடுக்கிறார். ஏன்? அல்லேலூயா. இன்னைக்கு இரும்பெல்லாம் உருகுது. பிரான்ஸ் நாட்டில் இரும்பு உருகுது. இன்னைக்கு அமிதமாக இல்லாதபடி சுகமா வாழ வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளையே தலைக்கு மேல் உள்ள வான இரும்பா இருக்கக்கூடாது, நமக்கு காலுக்கு இருக்கிற பூமி இரும்பாய் மாறக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மை உருக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பெரிய அன்பு தேவ பிள்ளையே, நம்ம உருக்கலைன்னா பெரிய பிரச்சனை. நம்ம தேவன் உருக்காவிட்டால் பெரிய பிரச்சனை. நாம் உருக்கி தேவன் எடுக்கிறார். ஸ்தோத்திரம். உருக்கி எடுக்கணும். உருக்கி எடுத்தால்தான் அல்லேலூயா எல்லா தன்மைகளும் மாறும். ஆமென். நெருப்புல போட்ட எல்லாம் எரிஞ்சு போயிடும். எல்லாம் எரிந்து ஒரு கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான நிலையில தேவன் நம்மை மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எப்படி மாறுகிறோம்? மீகா 4:13 பாருங்க. அப்படி உருக்கி எடுத்த பிறகு தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை உருக்கி எடுத்த பிறகு அக்னியில சோதனையில உபத்திரவங்களில போட்டு உருக்கி எடுத்த பொழுது அப்பதான் நமக்கு புத்தி வருது. டேய் ஸ்தோத்திரம். அது யோனா இங்க வா, நீ கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தர்சீசுக்கு போய் நீ என்ன பற்றி பேசுன்னு சொல்லி கர்த்தர் அனுப்பினார் இல்லையா? அப்படியா? ஆமெனா. யோனாவை தர்சீசுக்கு கர்த்தர் போய் சொன்னாரு. எங்க போய் சொன்னாரு? நினிவேக்கு போய் சொன்னார் இல்லையா? ஐயா எங்க போனாரு? அது என்ன வெளியே இருந்தா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு கப்பல் அடியில போய் சாமான்கள் போட்டு வருகிற பொருட்கள் போட்டு இடத்துல போய் சுருண்டு படுத்து சுகமா தூங்கிட்டு இருக்கிறார். ஐயா கர்த்தர் விடுவாரா? இல்லையா? விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு நம்ம அப்படித்தான். தேவனாகிய கர்த்தர் சொல்றதை விட்டு ஒரு காரியத்தை செய்தா என்ன செஞ்சிருவாரு? ஒரு மீனை ஆயத்தம் பண்ணுவார். கடல் கொந்தளிப்பு ஏற்படும் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும். நம்மளை தூக்கி கடல்ல போட்டுருவாங்க. பாருங்க புத்தி வந்துச்சா இல்லையா? கடல் இருந்து ஜெபம் பண்றா தெரியுமா? அந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஆனாலும் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் மனம் இறங்கி அவனை வெளியே 3 நாளைக்கு அப்புறம் வெளியே அந்த மீன் அவனை கக்கி போட்டது. இல்லையா? வெளியே வந்த பிறகுதான் அந்த கடல் தண்ணியில அந்த மீன் வயிற்றுல எப்படி இதுக்கு நாத்தம் பிடிச்சிருக்கும் இல்லையா? வயிற்றுக்குள்ள வெளிதான் நல்லா இருக்கு. நீங்க நம்ம வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கும்? ஐயோ தாங்க முடியாத நாட்டம். அப்படி வயிறு கிழிச்சிட்டா அப்படின்னா கப்பு பயங்கரமா இருக்கும். ஒரு மாசம் கூட சாப்பிட முடியாது, அவ்வளவு ஒரு நாத்தம் அடிக்கணும் நம்ம வயிற்றுக்குள்ள. அதே மாதிரி மீன் வயிற்றுக்குள்ள போய் 3 நாள் எப்படிதான் இருந்தானோ வெளியே வந்து மூக்க பிடிச்சிட்டு அப்பான்னு நல்லா மூச்சு எடுத்து உடம்பெல்லாம் அந்த கடல் தண்ணியில கழுவிட்டு அல்லேலூயா வெளியே வந்து ஒழுங்கா ஊழியம் செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். நினிவே அழிக்கப்பட போகிறது, உபவாசித்து அழுங்கள், கர்த்தர் இரக்கம் செய்வார் என்று பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். புத்தி வந்துருச்சு. இன்னைக்கு அப்படித்தான் நம்மை பல நேரங்களில் இப்படிப்பட்டதான கடல் கொந்தளிப்பை வீட்டுல குடும்பத்துல தேவன் அனுமதிக்கும் பொழுது கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளை கலங்கி போகிறோம். ஆனாலும் தேவனிடம் நம்மை சரி பண்ணி கொண்டு ஆண்டவரே குறைகளை மன்னிக்கணும், என் பாவங்களை மன்னிக்கணும்னு சொல்லி பரிகை செய்து பரிசுத்தமடைந்து விட்டு விட்டா தலைக்கு மேல வானம் என்னவா மாறாது? இரும்பா மாறாது. பூமியும் வாழ்க்கை சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் அதான் சொல்லுகிறார். வாசிக்கலாம். மீகா 4:13 சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போராடு, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன். ஆமென். அல்லேலூயா. உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன். ஆமென். உன் கொம்பை இரும்பாக்குவேன். அல்லேலூயா. கொம்பு தலையில முளைக்குதா? இருக்கு எல்லாத்துக்கும் இல்லையே, நம்ம கொம்பு இல்லையே. பிறகு என்ன கர்த்தர் கொம்புன்னு சொல்றாரு? அது யாருக்கு கொடுக்கிறாரா? எந்த குமாரத்தி? அதை விட்டுட்டீங்கல்ல, அதை விட்டுட்டீங்கல்ல. என்ன குமாரத்தி? சீயோன் குமாரத்தியே உன் கொம்புகளை இரும்பாய் மாற்ற. அல்லேலூயா. நெருப்புல போட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்க்கை மாறின பிறகு கர்த்தருக்கு ஏற்றபடியாய் சரியான பாத்திரங்களாய் நாம் மாறின பிறகு அல்லேலூயா நாம் சீயோனின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். சீயோனின் மகனாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பரலோகத்தின் மகளாய் இருக்கிற நமக்கு தேவன் கொம்பு கொடுக்கிறார். கொம்பு என்ன? அதிகாரம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே கர்த்தர் கொடுத்த அதிகாரம். அல்லேலூயா. ஆமென். தேவன் தந்த அதிகாரம் தான் கொம்பு என்று சொல்லுகிறது. நீங்க அதுக்கு முன்னால கொம்பு கிடையாது, அதிகாரம் கிடையாது. நான் கர்த்தரை பரிசுத்தமாக்கின பிறகு, கர்த்தரை உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தின பிறகு தேவன்
தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதிகாரம் என்ன பண்ணும்? பிரச்சனையை ஒழிக்கும். அடுத்த ஜோமனா பிசாசு ஓடும். அடுத்த ஜோமனா நோய்கள் குணமாகும். நம்முடைய குடும்பத்தை நிறைய சந்திக்கப்பட்ட அருமையா நிறைஞ்சிருக்கு குடும்பத்துல. அல்லேலூயா. எல்லாம் ஃபுல்ஃபில் நிறைவா இருக்கு குடும்பத்துல. ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சரீர ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கும். ஆமென். அதான் தேவனை கர்த்தர் தருகிற கொம்பென்கிற ஒரு அதிகாரம் என்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? நாம் அடுத்தவங்களுக்கு கணக்கு கொடுக்க போறோம். அடுத்தவங்க கூப்பிட ஏப்பா ஒரு மாதிரி இருக்க பணம் நான் இங்கே போய் கேட்டுப்பாடு யாருமே தெரியல. எவ்வளவு ரூபாய் கேட்டேன்? என்ன ஒண்ணு ஒரு 10,000 ரூபாய் தான் கேட்டேன். சரி வா நான் தர்றேன். உனக்கு எப்ப கிடைக்குதோ அப்ப எனக்கு கொடுத்த போதிருந்தா கொடுத்து உதவணும். ஏன் நம்முடைய பணம் கருத்து நிறைய கொடுத்திருக்கிறார். தேவன் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். சுத்திகரிக்கப்பட்ட பிறகு ஆமென், நெருப்புல போட்டு உரிக்க எடுக்கப்பட்ட பிறகு சோதனைகள் போராட்டங்கள் எல்லாம் நாம் வெற்றி பெற்ற பிறகு தேவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்? பாடுகளுக்கு பிறகுதான் ஆசீர்வாதம், போராட்டத்துக்கு பிறகுதான் உயர்வு, போராட்ட பிறகுதான் மேன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அற்புதம் ஆமென் அதிகாரம் வந்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அற்புதம் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறதா பாருங்களே. நியாயாதிபதிகளே 2 ராஜாக்களிலே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 6வது வசனம். ஆமென். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். ஆமென். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஸ்தோத்திரம், ஒரு கொம்பை வெட்டி அது அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். அல்லேலூயா. எங்க இரும்பை தண்ணிக்குள்ள போட்டு மிதக்குமா எப்படி இருக்கும்? தண்ணிக்குள்ள முழுகி போயிடும் இல்லையா? ஊழியக்காரர் விசுவாசி தீர்க்கதரிசி எல்லாம் சேர்ந்து இங்கே குடியிருக்க இடம்பத்தில் அடிச்சுக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போனாங்க. அப்போ அங்கே போறேன்னு சொன்னாங்க. சரி நீங்க எல்லாம் போங்கன்னு சொன்னார். கர்த்தர் சொல்லி எலிசா இல்லையா ஐயா நீங்களும் வரணுங்க, ஏமலை விட்டு நீங்க எல்லாம் நாங்க போக மாட்டோம்னு சொன்னாங்க. சரியும் எலிசாவை சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போகும் பொழுது ஒருத்தன் கோடாரி எடுத்த மரத்தை வச்சுட்டு இருக்கிற அடியில கீழே தண்ணி போயிட்டு இருக்கு. அவன் வெட்டும் பொழுது அந்த கோடாரி எடுத்து அப்படியே கை நழுவி தண்ணிக்குள்ள விழுந்து விட்டது. ஆத்துல விழுந்துட்டு ஆத்துல விழுந்த உடனே மரத்து நடந்தது. ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். எலிசேகர் என்னப்பா என்ன விஷயம்னு கேட்கிறார். ஐயா நான் இரவலாக நான் ஓசுல வாங்கிட்டு வந்த திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு கோடாலி வெட்டிட்டு இருக்கும்போது அப்படியே கை நழுவி ஆத்துல விழுந்துருச்சு. அப்படியா ஒன்றும் கவலைப்படாத. எந்த இடத்துல விழுந்துச்சு? ஐயா இந்த இடத்துல விழுந்துச்சு. தம்பி ஒரு கிளை வெட்டி கொடுன்னு சொல்றான். பக்கத்துல இன்னொரு மரத்து கிளையை வெட்டி கொடுத்த கிளையை தூக்கி அந்த கோடாலி விழுந்த இடத்துல போட்ட பொழுது இரும்பு உடனே தண்ணிக்குள்ள விழுந்த கோடாலியானது மேலே வந்து மிதந்து. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதம். பிரைஸ் தி லார்ட். அற்புதம் நடக்கிறது. இது எங்காவது நடக்குமா? மிதந்தது. அதான் தேவன் செய்கிற அற்புதம். யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்வது பேர் என்னது? அற்புதம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை நீங்க பார்க்கணுமா? கர்த்தர் பிள்ளையே நெருப்புல போட இடம் கொடுங்க. வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது கவலைப்படாம உறுதியா நில்லுங்க. போராட்டத்துல உறுதியா நிலைத்திருங்க. கர்த்தர் மேல சலிப்பு வரக்கூடாது. ஆண்டவரே தாங்குகிற பலன் கொடுக்கிறத மட்டும் கேளுங்க. ஆண்டவரே சோதனை தாங்குகிற பலனை கூட மாண்டவரே கேளுங்க. உபத்திரத்தை நிற்கிற ஒரு கிருபை கூட மாண்டவரே கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துன்னு சொல்லுங்க. தேவன் தம்முடைய பலத்தால் உடைய இடைகளை நடத்துவார். அதுக்கு பிறகு இரும்பு மிதக்கிற அற்புத வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி அற்புதம் வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் அதான் தேவன் தருகிற கொம்பு என்கிற அதிகாரம். ஆமென். சியக்குமாருக்கு என்ன வந்துச்சு? கொம்பு முளைச்சது தலையில. எங்க முளைச்சது? தலையில அல்ல, கொம்பு முளைக்கல. அதான் தேவன் தருகிற அதிகாரம் என்கிற ஆமென் அற்புத அதிசயம் செய்கிற ஒரு காரியம். இன்னைக்கு அந்த அதிகாரம் வேண்டும் தேவ பிள்ளையே. சாப்பாடு சமைச்சேன், வீட்டுக்காரன் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டாங்க. இல்லைங்க, அற்புதம் நடக்கணும். சகோதரியே உடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும். சகோதரனே உடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இரும்பு போன்ற கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, உறுதியாய் வாழும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்கள் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சின்ன அற்புதம் கூட நடக்கல. ஏன்? ஊழியக்காரனுடைய நடக்கல. ஊழியக்காரன் ஜெபிச்சே அற்புதம் நடக்கல. ஊழியக்காரன் ஜெபித்து அதிசயங்கள் நடக்கல. ஏன்? எல்லாமே குறைஞ்சு போச்சு. ஜெப வாழ்க்கை குறைஞ்சிட்டது. வேத தியானம் எல்லாம் குறைந்து விட்டது.
தேவனோட உறவுகள் குறைந்திருப்பதனால் இன்னைக்கு அற்புதம் நடக்கிறது இல்லை. இன்னைக்கு அற்புதம் நடக்க முடியும். சீயோன் பிள்ளைகளாய் மாறணும். ஆமென். சீயோனின் பிள்ளைகளாய் மாறணும். பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறணும். அப்பொழுது கர்த்தர் இந்த அற்புத அதிசய வாழ்க்கை நடக்கும்படி செய்வார். அல்லேலூயா. கடைசியாக தேவன் என்ன செய்ய போகிறார்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இரும்பு போல இருக்கிற விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே, உண்மையிலே, நீதியிலே நிலைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறதை வாசிக்கலாம். சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை அவன் பெற்றான். அல்லேலூயா சொல்லுவோமா? சகல ஜாதிகளையும். அப்படி என்ன? அல்லேலூயா. ஒரு ஜாதி மட்டும் அல்ல, சகல ஜாதிகளையும். இன்னைக்கு ஜாதி குறி கட்சி உலகத்துல எப்படி பார்த்தா எங்க இருக்கும்? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஜாதி குறி கட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனால் சகல ஜாதிகளையும் ஆளுகிற அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். உலகத்தை ஆளுகிற அதிகாரத்தை கர்த்தர் தரப்போகிறார். எப்படி எப்படி ஆட்சி செய்ய போறோமா? எப்படி எந்த மாதிரி ஆட்சி செய்ய போறோம்? ஆமென். எந்த கோலால்? இரும்பு தடியை கையில வச்சு ஆட்சி செய்ய போறோம். ஆமென். எவ்வளவு தப்பு பண்ண இரும்புல தூக்கி ஒரே சாத்து. அல்லேலூயா. இரும்பு கோல். ராஜா கையில் இருந்து செங்கோல் இருக்கும் இல்லையா? ராஜா கையில் இருந்து சண்டைக்கெல்லாம் செங்கோல். அதுல ராஜா அடிச்சானே என்னமோ தெரியல. ஆனா நம்ம கையில கர்த்தர் தரப்போகிறது, நமது கையில கர்த்தர் என்ன கோல்? இரும்பு கோல். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு ஆட்சி எப்படி இருக்க போகுது? கடுமையான அதிகாரமுள்ள ஆட்சி. பிரைஸ் தி லார்ட். என்ன ஆட்சி கையில் இருக்கு சொல்லுங்க? அதிகாரமுள்ள ஆட்சி. ஸ்தோத்திரம். அதிகாரமுள்ள ஆட்சி நாம செய்ய போகிறோம் கர்த்தரின் பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு கேவலம், அவமானம், தூஷணம் எவ்வளவு வந்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் அவமானம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா தூஷணங்கள். ஆகவே இன்னைக்கு தூஷிக்கப்பட்ட, அவமானப்படுத்த, கேவலப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் 1000 வருடம் உலகத்தை ஆட்சி செய்யும் பொழுது இரும்பு கோலை கொண்டு ஆட்சி செய்ய போகிறோம். ஸ்தோத்திரம். அப்பதான் ஜனங்களுக்கு புத்தி வரும். அல்லேலூயா. ஆகவே இவ்விதமான ஒரு அதிகாரம் வேண்டுமா தேவ பிள்ளையே? இரும்பு கோல் அதிகாரம் வேணுமா? இரும்பு கோல் அதிகாரம் வேணுமா வேண்டாமா? அல்லேலூயா. இரும்பு கோல் அதிகாரம் வேண்டுமானால் பரிசுத்தம் இரும்பு போல் இருக்கட்டும். ஆமென். நீதி இரும்பு போல் இருக்கட்டும். விசுவாசம் இரும்பு போல் இருக்கட்டும். கர்த்தர் உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கை இரும்பு போல் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அந்த உண்மையாய் வாழ்கிற பொழுது கர்த்தர் விரல் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு அந்த இரும்பு போல் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்வோமா? பரிசுத்தமாக ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமாக ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த பெரிய அதிகாரத்தை கர்த்தர் தரும்படியாய் நாம் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். இந்த வசனப்படி நம்மை நடத்துவாராக. மறந்துடாதீங்க, உலகத்தில் பெரிய பெரிய ஆபத்து, நினைத்து பார்க்க முடியாத ஆபத்து உலகெங்கிலும் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையானவர்களே, அல்லேலூயா. சேட்டலைட்ல இருந்து இந்த தேசங்கள் எல்லாம், இந்த 4 தேசங்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் அக்னிமயமா இருக்கிறது. எல்லாம் சிகப்பாய் காட்சி அளிக்கிறது. பார்த்தாவே பயங்கரமா. ஏன் அவ்வளவு உஷ்ணம்? நம்முடைய தேசத்துக்கு வராதபடிக்கு நம்மை கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஜபங்கள் இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். இவ்வளவு நாள் இருந்த மாதிரி இல்லாதபடி இனி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, இனி ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை, கர்த்தருக்கு உத்தமமாய் வாழ்கிற வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தம் அடுத்த வாரம் தொடர்ந்து வசனங்களை தியானிக்க, அறிந்து கொள்ள ஸ்தோத்திர தேவாவின் நம்மோடு கூட அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடுவோம்.